வணக்கம். இன்னைக்கு வந்து எஃப்ஐஎஸ் நேற்று மாதிரி 500 கோடி இன்றைக்கும் வாங்கினாங்க. பட் நேற்று லார்ஜ் கேப் இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டு இன்றைக்கி லார்ஜ் கேப் இன்ட்ரெஸ்ட் இறங்கிட்டு 0.5%. என்னென்னா ஏன்னா அந்த க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டம் நேற்று வந்து பூஸ்ட் பண்ணிட்டு சொன்னோம் இல்லையா, அதே க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டம் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நிறைய விழுந்தது. அப்போ இந்த 500 கோடி வாங்கினது எங்கே போச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செக்டரல் இண்டெக்ஸில் வெறும் ப்ரைவேட் பேங்க்கும் பப்ளிக் செக்டர் பேங்க்கும் நல்லா பண்ணியிருக்கு, மெட்டல்ஸும் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ பெராப்ஸ் இந்த 500 கோடி வாங்கினதும் மேபி இந்த பேங்கிங் செக்டரில் வாங்கியிருக்கலாம், இல்லை நீங்கள் நிறைய பிளாக் டீல்ஸ் நடந்தது, பட் அதெல்லாம் லார்ஜ் கேப்பில் இல்லை. ஸோ அந்த பிளாக் டீல்ஸ்லையும் எஃப்ஐஎஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 500 கோடி ரொம்ப பெரிய அமௌண்ட் தொகை இல்லை. பட் முக்கியமாக என்னென்னா இன்றைக்கி தெரிஞ்சது, நேற்றுக்கு வந்து டிஐஎஸ் வெறும் 200 கோடி தான் வாங்கினான்னு சொன்னேன். ஏன்னா அதை பயந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு டைம் இந்த நியூ க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டமில் ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி வந்து இது எப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நேற்று வாங்காமல் குவைட்டாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டபுள் ஸ்ட்ராங் கூட வந்துட்டாங்க. இன்றைக்கி 6400 கோடி டிஐஎஸ் வாங்கியிருக்காங்க, ரைட். அண்ட் அதுவும் ப்ராடர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கு, அப்படி தெரியுது. ஏன்னா மிட் கேப் இண்டெக்ஸும் இன்றைக்கி 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் விழுந்தது. ஸோ டிஐஎஸும் சரி நிடியும் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1700 ஸ்டாக் ஏறி 1400 ஸ்டாக் இறங்கியிருக்கு. ஸோ மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஒரு 60 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 80 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ கிளியராக டிஐயோட பையிங்கும் லோவர் எண்ட் ஆஃப் த கேப் கவில் இருந்திருக்கு, இவங்களும் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இந்த இண்டெக்ஸை பார்த்திங்கன்னா, செக்டரல் இண்டெக்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி வந்து நெகட்டிவாக தான் இருந்திருக்கு செக்டர்ஸ். இன்ஃபேக்ட் எல்லா ரேட் சென்சிட்டிவ் செக்டரும், ஆட்டோ, கன்சியூமர் டூரபிள், ரியல் எஸ்டேட் எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவில் இருந்திருக்கு. வெறும் ப்ரைவேட் பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க், மெட்டல் இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப். ஸோ ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் அப்பாக இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் த செக்டர் டவுனாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பிளாக் டீல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படி ஆல்டர் பண்ணாப்பில் தான் எனக்கு ஒரு ஃபீலிங். ரெண்டாவது, நேத்தியோட 1500 கோடி பற்றி நான் அப்புறமா ஒரு ஸ்மால் நோட் போட்டேன், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு இது கமெண்ட்ஸில் எழுதியிருந்தேன். ஏன்னா அப்புறமா லேட் நைட்டு தான் எனக்கு அந்த எஃப்என்டோவோட டீட்டெயில்ஸ் வந்தது. ஸோ நேற்றுக்கு இந்த மந்த்லி எக்ஸ்பைரியில் 40,000 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த எஃப்ஐஐயோட பையிங் வந்து இந்த ஷார்ட் கவரிங் தான் நேற்றுக்கு. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2,25,000 கான்ட்ராக்ட் ஷார்ட் இருந்தது, நேற்று 1,80,000 குறைஞ்சது, ரைட்டா. ஸோ அது நேற்று 10 மேட்டர். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஓவராலாக இந்த நிடியும் டிஐயும் வாங்கினதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த கண்டினியூஸாக இந்த பிரெண்ட் குரூட் விலை இப்போ இறங்கிட்டே இருக்குது. ஏன்னா ஈரானும் ஒமானும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஒரு பேசேஜை ஓப்பன் பண்ணலாம் கப்பல் போகிறதுக்கு அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கிறது போல இருக்குது. அங்கே மைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ அதனால் ஆயிலில் ஒரு ப்ரெஷர் கம்மியானப்போ தெரியுது. ப்ளஸ் இந்த ட்ரம்ப்பும் இந்த பெசண்ட்டும் போன த்ரெட்டெல்லாம் இவங்கெல்லாம் ப்ளஃப் மாதிரி இது கூப்பிட்டுருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால் ஆயில் வந்து 94 இருந்த ஆயில் 2-3 நாள் முன்னாடி இன்றைக்கி 86க்கு வந்துடுது. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவாக ஐ திங்க் இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கியிருக்காங்க டிஐஏவும் நிடியும். அது தவிர இன்றைக்கி வந்து செய்திகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி வந்து என்ன வந்ததுன்னா, ஒன்று வந்து இந்த கிராஸ் எஃப்டிஐ, அதாவது ஃபாரினர் டைரெக்டாக வந்து ஏதோ ப்ரைவேட் ஈக்விட்டி மூலமோ இல்லை ஃபேக்ட்ரியிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் கொண்டு வராங்க. எஃப்ஐஐ வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் வரலாம் போகலாம். எஃப்டிஐ வந்துச்சுன்னா திரும்ப போகிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து கிட்டத்தட்ட $30 பில்லியன் இந்த குவார்ட்டரில் வந்திருக்கு. அதாவது ஜூன் 2022க்கு அப்புறம் இதுதான் ஹையஸ்ட் குவார்ட்டர்லி இன்ஃப்ளோ ஆஃப் கிராஸ். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதாவது இது வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு கேபெக்ஸ் சைக்கிளுக்கு அதுக்கெல்லாம் ஒரு பூஸ்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நல்ல செய்தி கேபெக்ஸ்க்கு பாசிட்டிவ் வந்து என்னென்னா, எல்என்டி கம்பெனி வந்து ஒரு கிட்டத்தட்ட 13 நியூ ஆர்டர் ஜூலைலேருந்து இப்போ வரைக்கும் கல்ஃபில் மோஸ்ட்லி ஃப்ரம் த மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க ரீபில்டிங்காக. ஸோ அப்படின்னு என்ன தெரியுதுன்னா, ஓரளவுக்கு அவங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு இப்போ அந்த டேமேஜ் ஆன இதெல்லாம் கட்டுறதுக்கு. ப்ளஸ் ஆயில் விலை ஹையாக இருந்தாலும் அவங்களோட எக்கானமியெல்லாம் நல்லா பண்ண முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ அதை வந்து செலவழிக்கலான்னு இருக்காங்க. ஸோ இது நம்மளோட கேபெக்ஸ் சைக்கிள். நான் எல்என்டி ஸ்பெசிஃபிக்காக பேசலை, பட் நம்ம நிறைய கம்பெனிஸ் இந்தியாவிலேருந்து அங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க நம்ம ஹிஸ்டாரிக்காக. ஸோ அதனால் இந்த கேபெக்ஸ் சைக்கிளுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி இது ஒரு நல்ல செய்தியும் இன்றைக்கி வந்திருக்கு. அது தவிர இன்னொரு நல்ல செய்தி என்னென்னா, கன்சம்ஷன் சைடில் இந்த கிரெடிட் கார்டு கிட்டத்தட்ட ஜூலை மாதத்தில் 10% நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் ஏறி இருக்குது. இதில் லீடிங் யாருன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2.25 லட்சம் கிரெடிட் கார்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணியிருக்கான். ஸோ ஸ்ட்ராங்காக அந்த பீப்புளெலாம் இப்போ கிரெடிட் கல்ச்சரில் வராங்க போல இருக்குது. அண்ட் ஐசிஐசிஐ பேங்க்கும் பார்த்திங்கன்னா யூசேஜ், அதாவது கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறது ஒன்று, கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட அவங்களுக்கும் 8-9% ஏறி இருக்குது. ஸோ அப்படின்னா இப்போது பீப்புள் அந்த கிரெடிட் கார்டை வாங்கி யூஸ் பண்ணி
அங்கங்கே ஒரு எண்ணம் தெரியறதுல அப்படின்னா இந்த வரப்போகிற இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்கிறதுல விநாயகர் சதுர்த்திலேருந்து ஸோ அதில் கன்சியூமர் டியூரபிள் சேல்ஸ் நல்லா இருக்கான்னு ஒரு ஊகிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல கன்சம்ஷனுக்கு ஒரு நல்ல செய்தி. ஸோ ஓவராலாக செய்தியிலேருந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் நியூஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. ஃபைனலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் நியூஸில் என்ன செய்தின்னா, ஒன்று வந்து பிரெண்ட் க்ரூட் பற்றி பேசிட்டோம். ரெண்டாவது வந்து யூஎஸில் இந்த பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்குது. அது நம்ம சிபிஐ மாதிரி வச்சுங்களேன். அந்த இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் 0.2% மந்த் ஏறி இருக்குது. எதிர்பார்த்தது 0.1% தான் ஏறும்னு, அது 0.2 ஏறி இருக்குது. கோர் இன்ஃப்ளேஷனும் 0.2 ஏறி இருக்குது. இதனால ஃபெட் வந்து இப்போ ஒன்றும் ரேட் கட்டுக்கு பக்கத்தில் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஸ்டிக்கியாக இருக்குது. ஆனுவல் இன்ஃப்ளேஷனே பார்த்திங்கன்னா 3.7 கிட்டே இருக்குது. பட் எப்படியும் இப்போ ஜாக்சன் ஹோல்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. அதுக்கப்புறம் மிஸ்டர் வாஷ் நியூ ஃபெட் கவர்னர் வந்து ஸ்பீச் கொடுப்பாரு. அதை பேஸ் பண்ணி ஒரு டைரெக்ஷன் கிடைக்கும். பட் இந்த டேட்டா பார்த்தா இப்போ சத்திக்கு ரேட் கட்டெலாம் வராப்புல தெரியல. அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி ஆவலுடன் எதிர்பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனி ஏஐயில் என்விடியா ரிசல்ட்ஸை டிக்ளேர் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் ஹோல் ஏஐ செக்டருக்கு. ஏன்னா மார்க்கெட்டோட எதிர்பார்வை என்ன தெரியுமா, சேல்ஸ் அவங்களது 83% இயர் ஆன் இயர் ஏறும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ அது 83 வராமல் 75 வந்தால் கூட மார்க்கெட் டிசப்பாயிண்ட் ஆகலாம். கரெக்டானா அந்த கரெக்ஷன் வந்து எங்கன்னா ஏஐ செக்டரில் ஃபீல் ஆகும், கொரியா தைவான்லேயும் ஃபீல் ஆகும். அது கொஞ்சம் டெக்னாலஜிலையும் அது ஸ்ப்ரெப் ஆஃப் இருக்கலாம். பட் அதை பீட் பண்ணிவிட்டு நல்ல செய்தியாக வந்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன கவலைன்னா, என்விடியாவும் கூட கண்ணா பின்னான்னு இப்போது பாரோ பண்ணி செலவழிக்கிறாங்க ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. அதனால தான் யூஎஸோட டெட் டு ஏரிண்டுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செலவு தவிர ப்ரைவேட் கூட. ஸோ இந்த செலவுக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருமாங்கிற சந்தேகம் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ இன்றைக்கி இந்த என்விடியா ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு அவங்க சேல்ஸ் வளருதான்னு பார்ப்பாங்க, அவங்க கேபெக்ஸ் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறான்னு பார்ப்பாங்க, அதை வச்சு ஃப்யூச்சரை கெஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ நாளைக்கு தடால் புடால் ஒரே தடால்னு ஏறலாம், இல்லை தடால்னு இறங்கலாம் மார்க்கெட்டு. யூஎஸ் மார்க்கெட்டு நாஸ்டாக் அஃப்கோர்ஸ் முடின அப்புறம் தான் ரிசல்ட் வரப்படுது. பட் கொரியா தைவான் மார்க்கெட்டில் அதோட இம்பேக்ட் தெரியும். ஸோ அதுதான் அவருடன் எதிர்பார்க்கணும் நாளைக்கு. ரைட்டா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. அண்டு நான் வந்து 2 நோட் எழுதினேன். ஒன்று வந்து இந்த கேஷ் பற்றி நேற்று மார்க்கெட் லிஃப்ட் ஆகிடுச்சு. ஆச்சா இன்றைக்கி வந்து கேஷ் வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டை லாஸ்ட் ஹவரில் இறக்கிது. ஸோ அந்த கேஷ் வந்து 2 பக்கமும் போகும். இந்த ஈக்குவலிபிரியம் ப்ரைஸ் சொல்கிறது படி மார்க்கெட் ஏறும் இறங்கும் இல்லையா. இத்தனை நாளாக ஜென்ரலாக லாஸ்ட் ஹாஃப் நாளில் ஏறின்னு தான் இருந்திருக்கு. இன்றைக்கி தான் பார்த்தேன்னா இன்றைக்கி மார்க்கெட்டை இன்னும் இறக்கியிருக்கு கேஷோட ஈக்குவலிபிரியம் ப்ரைஸிங் வந்து. இந்த கேஷ் பற்றி நேற்று நடந்ததை பற்றி ஒரு நோட் எழுதினேன், அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நியூ இண்டெக்ஸ் நான் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, இது இந்த எஃபிஐ இண்டெக்ஸ். இன்றைக்கி அதுவும் 6% விழுதுது. ஸோ எஃப்ஐஐ பையிங் வந்து கிளியராக இந்த லார்ஜஸ்ட் ஸ்டாக்ஸில் இல்லைன்னு அவ்வளோவா ஓரளவுக்கு தெரியுது. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோவும் நான் ரெக்கார்ட் பண்ணேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பாருங்கள், அந்த நோட்டும் எழுதியிருக்கேன். அது யூடியூப் போஸ்ட்லேயும் ஃபேஸ்புக் போஸ்ட்லேயும் போட்டிருப்பேன், அதையும் படிங்க. ரைட்டா? மற்றபடி நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.